இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஆதித்யா, நானும் அக்காவும் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்மா. 4-5 பேர் வந்து அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அக்கா பாவம்மா. ஆதித்யா, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். பாரதி, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. தப்புதான் சார். தமிழுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லல. ஓகே பாரதி, என்னால உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. அதை விடுங்க. அவங்க உங்களை வர சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தேன். அங்க தமிழ் இல்ல. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரியல சார். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன அவங்க அந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஆதி, எங்க சைடுல எல்லாமே ரெடி. நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லு. பவானி கண்டிப்பா மாட்டிப்பான். தமிழை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த லேப்டாப்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சு அந்த பவானிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கணும். ஆதி, பணம் ரெடியா? ஏன்னா இதை வச்சுதான் அவங்களுக்கு தூண்டில் போடணும். ரெடி பண்ணிட்டேன். இரு, கார்ல இருக்கு. பாரதி, பிடிங்க. ஹேண்ட்பேக்கை கொடுங்க. இது வச்சுக்கோங்க. பாரதி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு தமிழை கூட்டிட்டு வரப்போற மாதிரியே அந்த பில்டிங்குள்ள போங்க. அங்க எத்தனை பேர் இருக்காங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்க. நாங்க அதுக்குள்ள பில்டிங்கை சுத்தி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். தமிழ் சேஃபா உங்ககிட்ட வந்ததும் நீங்க பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிருங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம அவங்க கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இந்த நிமிஷம் நீங்களும் தமிழும் சேஃபா வெளியே வந்தாகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பண்ணவங்க தப்பிக்கவே கூடாது. சரிங்க சார். பாரதி, இந்த விஷயத்துல நீங்க தைரியமா இருக்கணும். நாங்க உங்க பின்னாடியே தான் இருக்கோம். உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். பாரதி, நான் உங்க கூட கணக்குலயே இருப்பேன். நீங்க என் நம்பரோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் போனை பேக்ல வச்சுக்கிட்டு இயர்போன்ல கனெக்ட்ல இருங்க. உள்ள போனதும் அங்க எத்தனை பேர் இருக்காங்கிறத அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு வழியில எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. தமிழை கண்ணில் பார்த்தா எங்களுக்கு உடனே சொல்லிருங்க. நாங்க அந்த டைம்ல வந்து அங்க ரவுண்ட் ஆஃப் பண்றது கரெக்டா இருக்கும். சரிங்க சார். நாங்க பாரதி, பயப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்க யாருக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி நடக்கணும்னா அது என்ன மீறி தான் நடக்கணும். நீங்க போங்க பாரதி, பாத்துக்கலாம். ஓகே சார்.